friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சிரோட்டி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நிறைய லேயர்ஸோட ரொம்ப நல்ல ஃப்ளேக்கியா, நல்ல ஸ்வீட்டா இருக்கும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாவு தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 சிட்டிகை உப்பு, அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா கலந்து விடணும். அந்த நெய் வந்து எல்லா மாவுலையும் படுற மாதிரி நம்ம வந்து கலந்து வைக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம இந்த மாதிரி பிடிக்கும்போது ஈஸியாக பிடிக்க வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து கலந்து வைக்கணும். அதிகமாக தண்ணி சேர்த்து ரொம்ப சாஃப்டாகிடக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். நான் வந்து கிட்டத்தட்ட 5.5 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் போல் பிசைஞ்சு வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இது மேலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒரு டவல் போட்டு மூடி வச்சிடலாம். 20லேருந்து 30 நிமிஷம் போல் இருக்கட்டும். மாவு ஊறிட்டுருக்கிற நேரத்தில் நம்ம மீதி பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். இதுக்கு நடுவில் அந்த லேஸ் வரதுக்காக ஒரு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பிங்க் கலர் எடுத்திருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோட சேர்க்க போகிறேன். கலர் வந்து ஆப்ஷனல் தான், நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. கலர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கலர் இல்லாமல் நம்ம பண்ணலாம், அதுவும் கரெக்டாக இருக்கும். அடுத்தது நம்ம வந்து சர்க்கரை பாகு தயார் பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பேனில் மாற்றிடலாம். 1 கப் சர்க்கரை கூடவே 3/4 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை பாகு வந்து ஒரு கம்பி பதம் வரணும். இதோட பதம் செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம விரலுக்கு நடுவில் வச்சு பார்க்கும்போது ஒரு கம்பி மாதிரி வருதில்ல, இந்த பதம் வரணும். இந்த மாதிரி வந்ததும் ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5-6 சொட்டு போல் எலுமிச்சப்பழத்தோட சாறு, கூடவே வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போது நம்மளோட மாவும் ஊறி ரெடியாக இருக்குது. எடுத்து விரிக்க ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து நான் இன்றைக்கி 5ஆக பிரிக்க போகிறேன். இந்த மாதிரி 5ஆக பிரித்ததுக்கப்புறமா இதுலேருந்து 1 எடுத்து நம்ம வந்து விரிக்கணும். மேலேயும் கீழேயும் நல்லா மாவு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளால் ஈஸியாக விரிக்க முடியும். இந்த மாதிரி ஓரளவுக்கு விரித்து வச்சுருக்கேன். விரித்ததுக்கப்புறமா இதுலேருந்து ஒரு ஷீட் எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே சோளமாவும் நெய்யும் வச்சு கலந்து வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்லேருந்து கொஞ்சமாக எடுத்து அப்படியே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கவர் பண்ணதுக்கப்புறமா அடுத்த ஷீட் வைக்கணும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எடுத்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் அடுத்த ஷீட், நடுவில் அந்த பேஸ்ட், மறுபடியும் அடுத்த ஷீட். இந்த மாதிரி 5 ஷீட்டையும் மேலே வச்சுருக்கேன். இப்போது கடைசி ஷீட் வச்சதுக்கப்புறமா நம்ம இதை வந்து இன்னும் கொஞ்சம் விரிக்கணும். ஓரளவுக்கு தின்னாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சோண்டு மட்டும் மீதி இருக்குது. அதை வந்து லைட்டாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம வந்து ரோல் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ரோல் பண்ணும்போது தான் நிறைய லேயர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஓரத்தை லைட்டாக ட்ரிம் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 12 பீஸாக கட் பண்ண போகிறேன். இப்போ இதிலேருந்து 1 எடுத்து காமிக்கும் போது ரொம்ப லேயர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியாது, ஆனால் நம்ம வந்து விரிக்கும் போது இன்னும் நிறைய தெரியும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா இதுலேருந்து 1 எடுத்துகிட்டு நம்ம வந்து விரிக்கணும். ரொம்ப அழுத்தி மெல்லிசாக விரிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குண்டாக இருந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி விரித்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் பொரிக்கணும். எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியான சூடில் வச்சுக்கோங்க. அதிகமான சூடில் இருந்துச்சுன்னா டக்குன்னு வெளியே வந்து ரெடி ஆகும், அவ்வளோ கிறிஸ்பியாக வராது. அதனால் கொஞ்சம் குறைவான சூடில் தான் நம்ம சேர்த்து பொரிக்கணும். நான் வந்து 3 பொரிச்சு எடுக்க போகிறேன். நம்ம சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பபிள்ஸ் வரதில் இந்த ஸ்டேஜில் இருக்கணும். அப்போ தான் வந்து எல்லா லேயர்ஸுமே அழகாக கிறிஸ்பியாக வரும். கொஞ்சம் நிதானமாக நின்று தான் பொரியும். லைட்டாக நம்ம திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வரது வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கணும். பாருங்கள், இப்போவே அந்த லேயர்ஸ் வந்து எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அந்த லேயர்ஸ்லாம் அவ்வளோ அழகாக தெரியும். இப்போ பாருங்கள், ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. எண்ணெயை ஃபுல்லாக வடிகட்டினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சர்க்கரை பாகு, அதில் வந்து லைட்டாக அப்படியே சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பாகு அப்படியே நான் எடுத்து மேலே சேர்க்குறேன். 1 நிமிஷம் போல் வச்சா போதும். 2 சைட்லேயும் சர்க்கரை பாகு நல்லா பட்டதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், அவ்வளோ ஃப்ளேக்கியாக ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். சர்க்கரை பாகில் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒன்றை உடச்சி காமிக்கிறேன், எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. அந்த லேயர்ஸ்லாம் எவ்வளோ அழகாக வருதுன்னு காமிக்கிறதுக்காக. சடா, நம்மளோட ஸ்வீட் ரொம்ப அழகாக ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு.
நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.